Hi students, today we are going to see the topic is differential equations. In this, we see the topic is linear differential equations with constant coefficients. இதனுடைய general format வந்து இது போல இருக்கும். எப்படின்னா d power n into y divided by d into x power n plus a1 into d power n minus 1 into y divided by d into x power n minus 1 etc. up to the last term, the nth term, which is equal to capital X. Here, a1, a2, and an are the constants, and capital X is a function of x. And in the particular linear equations of the second order with the constant coefficient is we defined as like this. எப்படின்னா d square y divided by dx square plus a1 into dy by dx plus a2 into y, which is equal to capital X. Okay. So d square y divided by dx square நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா d square plus a1 into d plus a into y, which is equal to function capital X. Okay, so the complementary function we have to find the general solution. General solution எப்படி இருக்கும் அப்படின்னா complementary function plus particular integral இது ரெண்டும் சேர்ந்தது தான் the general solution. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ்ல வி ஹாவ் 3 டைப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னன்னா the roots are real and different. The second type is the roots are real and equal, அதாவது repeated roots. ஓகேவா? So next வந்து the third one is the roots are imaginary. Here the roots வந்து எப்படி இருக்கும்னா ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்ற ஃபார்மேட்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு ரூட்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் வந்து இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ரூட்ஸ் ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட். ஓகேவா? அந்த ரூட்ஸ் ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ அப்போ m1 m2 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். அதை ஒரே நம்பரா mன்னு சொல்லி எடுத்துக்கும். அதனுடைய காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்பீட்டடா அதே போல வந்துட்டு ஒரு இது வந்து ரெண்டு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி a பிளஸ் பிஎக்ஸ், ஒரு 3 டேர்ம் வந்துச்சு அப்படின்னா a பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர், 4 டேர்ம் வந்துச்சு அப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் கியூப் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஏஎக்ஸ் ஏ பிளஸ் பிஎக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னா இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படின்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்டு இ பவர் எம்எக்ஸ், இப்படி கூட நம்ம வந்துட்டு அந்த ஃபார்மேட்டை எழுதிக்கலாம். எப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்னா இந்த ரூட்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் நமக்கு அப்படின்னா ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்ற ஃபார்மேட்ல கிடைக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இ y is equal to e power alpha x plus a cos beta x plus b sin beta x. ஓகேவா? அதுவே ரிப்பீட்டடா வந்துச்சு அப்படின்னா அது இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கும். ஓகேவா? தென் பர்டிகுலர் இன்டெக்ரல வி ஹாவ் 3 டைப்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இ பவர் ஏஎக்ஸ், அதாவது ஆர்ஹெச்எஸ் வந்துட்டு இ பவர் ஏஎக்ஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் டி பை ஏ. என்னன்னா ரீப்ளேஸ் டி பை ஏ, இதான் வந்து அதனுடைய கண்டிஷன். டி இருக்கிற இடத்துல ஏ அப்ளை பண்ணி போட்டணும். ஓகேவா? அதே போல sin x into cos x, sin x or cos x ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்ம்ல வந்துச்சு அப்படின்னா we have to replace d squared by minus a square, அதாவது இப்படிதான் அந்த a square மைனஸ் ஆஃப் a square. ஓகேவா? ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர்னா பாசிட்டிவ்ல வரும் அப்படின்ற மாதிரி இல்லை, மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஓகேவா? தென் எக்ஸ் பவர் என், இது வந்து என்னன்னா பாலினாமியல் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டினாமினேட்டர் வந்துட்டு 1 பிளஸ் எக்ஸ் அல்லது 1 மைனஸ் எக்ஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும். அதை நியூமரேட்டர் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா பவர் மைனஸ், அதாவது டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 1 பிளஸ் எக்ஸ் அல்லது 1 மைனஸ் எக்ஸ் என்ற ஃபார்மேட்டுக்கு வரும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுதான் வந்து டைப் 3. ஸோ இது பேசிக்ஸா வந்து என்ன இருக்குன்னா இந்த 3 டைப் தான் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு காம்பினேஷன்ஸ் ஆஃப் டைப்ஸ் டைப் 1 டைப் 2 டைப் 3 3 இருக்கு. ஸோ காம்பினேஷனா டைப் 1 வந்தா டைப் 1 2 வந்துச்சுன்னா எப்படி, டைப் 2 3 வந்துச்சுன்னா என்ன, டைப் 1 3 வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டரை பார்க்கலாம். இப்போ வந்து காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சால்வ் டி ஸ்கொயர் பிளஸ் 6d பிளஸ் 9 இன்டூ ஒய்.
which is equal to 0. So ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? m ஸ்கொயர் ப்ளஸ் 6m ப்ளஸ் 9. ஸோ இதை எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 9 வந்துட்டு 3 3s are 3 3s are 9 சொல்லிட்டு பிரிக்கலாம். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்? m plus 3 into m plus 3 which is equal to 0. So the roots are என்னது? minus 3, minus 3. So the roots are real and equal. Real and equal நம்ம எப்படி எழுதிக்கலாம்? a plus bx into e power mx. mங்கிறது minus 3. So we write the complementary function like this. And then இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா solve d square plus 1 into y which is equal to 0. given வந்து conditions வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா y of 0 is equal to 0 and y dash of 0 is equal to 1. So அப்போ ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் we have to change the given equation into the auxiliary equation. அது சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணால் என்ன பண்ணணும்? டி இருக்க இடத்துல எம் போடணும். ஸோ எம் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஸோ எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தான் மைனஸ் 1. ஸோ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்ற ஃபார்மேட்ல இருக்கு. இங்க வந்து ஆல்ஃபா வந்துட்டு 0, பீட்டா வந்துட்டு என்னது? பீட்டா இஸ் 1. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோம்? e power alpha x. Okay, so e power alpha x means e power 0 plus a cos beta x plus b sin beta x. பீட்டாங்கிறது 1. So we get the complementary function like this. என்னன்னா y of x is equal to a into cos x plus b into sin x. அடுத்து இந்த கண்டிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிட்டு என்னன்னா கான்ஸ்டன்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றாங்க. ஸோ y of 0 is equal to 0 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ the given complementary function ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணுங்க. y of 0 is equal to 0. So 0 is equal to a cos 0 plus a sin 0. So sin 0 is always 0. Cos 0 is 1. So we get the constant a is equal to 0. Okay, and then the second condition is y dash of 0 is equal to 1. So y dash of x is equal. இது வந்து என்ன பண்ணா இது ஒன் டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் பண்ணா என்ன கிடைக்கும்? minus a sin x plus b cos x. So again we apply y of 0 is equal to 1. So xக்கு பதிலா 0 அப்ளை பண்ணுங்க. இந்த y dash of y of 0 is equal to 1ங்கனால 1 is equal to minus a into sin 0 plus b into cos 0. So என்ன ஆகும்? sin 0 வந்து 0 ஆயிடும். cos 0 is 1. So b is equal to 1. So we have to substitute this a value and b value in the complementary function. So what we had? A is 0. So this term is 0 and b is 1. We get y is equal to sin x. Okay. Okay, the next example is d cube y divided by dx cube plus d square y divided by dx square minus dy by dx minus y which is equal to 0. ஸோ அப்போ இதை வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன மாதிரி எழுதிக்கலாம்னா டி கியூ பிளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி minus 1 into y which is equal to 0. So the auxiliary equation we have to write it as d க்கு பதிலா m போடுங்க. ஓகேவா? That is the auxiliary equation. So m cube plus m square minus m minus 1 is equal to 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ரூட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் கிடைக்குது? -1, -1, சொல்லிட்டு நமக்கு 3 ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு ரூட் டிஃப்ரெண்டா இருக்கு, மற்ற 2 ரூட்டும் ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்க ரூட் எப்படி எழுதிக்கலாம்? a plus bx into e power minus x plus c into e power x. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேவா? தென் பர்டிகுலர் இன்டெக்ரல்ல ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம்.